ஒரு பெர்ஃபெக்ட்டான ரசம் எப்படி செய்யலாம் தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். ரசம் செய்யிறது ரொம்ப சிம்பிள் தான், எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா நம்ம சில இடத்துக்கு போகும்போது அந்த ரசத்தை வந்து சாப்பிடும்போது பாத்தீங்கன்னா நம்ம செஞ்சா மட்டும் இந்த மாதிரி டேஸ்ட் வரலையேன்ற ஒரு ஃபீல் நமக்குள்ள இருக்கும். அதே டேஸ்ட்டை நம்ம எப்படி நம்ம வீட்ல கொண்டு வரலாம்ன்றது தான் முக்கியமா இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். இதை இப்போ நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு டுடே சமையல். நான் இன்னைக்கு 4 பேருக்கு தேவையான ரசம் வந்து செய்து காட்ட போறேன். இது வந்து தாராளமா ஊத்தி சாப்பிடலாம், அந்த அளவுக்கு கொஞ்சம் கூடுதலா இருக்கும். அதே மாதிரி நான் இன்னைக்கு உரல்ல வந்து செய்கிறேன். உரல் இல்லை அப்படின்னா நீங்க இதை அப்படியே வந்து மிக்சியில வந்து பயன்படுத்திக்கலாம். இப்போ ஈரம் இல்லாத ஒரு உரல்ல 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1.5 டீஸ்பூன் சீரகம். மிளகு 1 டீஸ்பூன்னா சீரகம் 1.5 டீஸ்பூன் எடுத்தீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கும். இப்போ இதை நல்லா வந்து தட்டிக்கலாம். எப்பவுமே ரசத்துக்கு நீங்க மிக்சியில அரைச்சாலும் சரி, மிளகு ஜீரகத்தை வந்து ரொம்ப நைஸான பவுடரா அரைச்சிடக்கூடாது, கொஞ்சம் கொரகொரப்பாக தான் அரைக்கணும். அப்படி அரைச்சாதான் உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ பாருங்க, இந்த மாதிரி நல்லா ரொம்ப நைஸாக இல்லாமல் இந்த மாதிரி கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இப்போ இதை வேற ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். அடுத்ததா அதே உரல்ல ஒரு 10 பல்லளவுக்கு பூண்டு, கூடவே 2 பச்சை மிளகாய். ரசத்துக்கு பொதுவாக பச்சை மிளகாவை கீறிட்டு போடுவாங்க, ஆனால் இந்த மாதிரி நல்லா நச்சிட்டு சேர்த்து பாருங்க, ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இதுதான் இதில் மெயின் பாயிண்ட்டே. அடுத்ததாக கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா தட்டிக்குங்க. ரொம்ப நைஸாக அரைக்கணும் அப்படின்னு கிடையாது, இது எல்லாமே நல்லா தட்டி எடுத்தால் மட்டும் போதும். இப்போ பாருங்க, இந்த மாதிரி அதே மாதிரி பூண்டு வந்து தோலோடு தான் ரசத்துக்கு போடணும், ரொம்ப அருமையாக இருக்கும். எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே லைட்டாக அந்த ஒரு பாதியும் காலுமா அப்படியே இருக்கு பாருங்க முழுசா, அப்போ தான் நல்லாயிருக்கும். அடுத்ததான் இந்த சைஸ் உள்ள புளியை தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துருக்கேன். ஊற வச்சுட்டு புளியை நல்லா கரைச்சிட்டு அந்த தண்ணியை மட்டும் எடுத்துருக்கேன். இப்போ அதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். அடுத்ததான் 2 மீடியம் சைஸ் நல்ல பழுத்த தக்காளி பழம். மேக்ஸிமம் நாட்டு தக்காளி கிடைச்சா பயன்படுத்துங்க, இல்லைன்னா வந்து சாதாரண தக்காளியை பயன்படுத்திக்கலாம். அதில் நடுவில் ஒரு காம்பு இருக்கும் இல்லையா, அதை நீக்கிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் சேர்த்துட்டு நல்ல கையால் மசிச்சு விட்டுங்க. நான் இப்போ அப்படி தான் எடுத்திருக்கேன். அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள். அந்த கொத்தமல்லி இலைகள் எல்லாமே நல்ல ஒரு முறை கசக்கி விட்டு கலந்து விட்டிங்கன்னா அதனுடைய அந்த சாறு வந்து நல்லா அதில் வெளிப்பட ஆரம்பிக்கும், ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ இதை நம்ம தாளிச்சிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு 1 டீஸ்பூன் கடுகு, கடுகு வெடிச்ச பிறகு 2 வரமிளகாய் சேர்த்துங்க. கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் சேர்த்துங்க. இதெல்லாம் கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுக்குங்க. அடுத்ததா பொடி பண்ணி வச்சிருக்க அந்த மிளகு ஜீரகம், கூடவே தட்டி வச்சிருக்க அந்த பூண்டு பச்சை மிளகாய், அதையும் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக பெருங்காய பொடி சேர்த்துங்க. நேரடியாக எண்ணெயில் பெருங்காய பொடி சேர்த்திங்க அப்படின்னா அது ஏற்கனவே சூடாக இருக்கா, பட்டுன்னு வந்து கருகி போயிடும், ரசம் வந்து கசக்கிற மாதிரி இருக்கும், நல்லா இருக்காது. சேர்த்துட்டு அதனுடைய பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுக்குங்க. அடுத்ததாக நம்ம கரைச்சி வச்சிருக்க அந்த புளி தண்ணி சேர்த்துடலாம். கூடவே இந்த உங்களுக்கு தேவையான ரசம், அதுக்கு தகுந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ரசத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுக்குங்க. இப்போ ஸ்டவ்வை மேக்ஸிமம் சிம்மில் வச்சுங்க, இல்லை அப்படின்னா லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுங்க, ஆனால் ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. ஒரு 5 நிமிஷத்துல அந்த ரசம் நல்ல நிதானமாக சூடாக ஆரம்பித்து உங்களுக்கு அங்கங்கே லைட்டாக இந்த மாதிரி பபுள்ஸ் மாதிரி வர ஆரம்பிக்கும். ரசம் வந்து எப்பவுமே வந்து கொதிக்க விட்டுறக்கூடாது, எங்கேயாவது ஒரு இடத்துல சின்னதாக கொதிக்கணும். எல்லா இடத்துலையும் நல்லா இந்த மாதிரி பபுள்ஸ் மாதிரி நல்லா இந்த மாதிரி நுர பொங்கி வர ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக எங்கே வந்து அந்த தண்ணி கொதிக்குதோ அந்த இடத்துல கொஞ்சமாக ஒரு 2 டீஸ்பூன் இல்லை 3 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், ஒரு பர்ஃபெக்டான ரசம் வந்து ரெடி ஆகிடும். நல்ல வாசனையாக இருக்கும். எப்பவுமே ரசத்தை வந்து சிம்மில் வச்சு செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக வரும். ஏன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக வச்சு செஞ்சீங்க அப்படின்னா அந்த ஹை ஃப்ளேமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரசம் வந்து கருத்து போன மாதிரி ஆகிடும், நல்லா இருக்காது. சட்டுன்னு வந்து கொதி வந்துடும், நல்லாவும் இருக்காது. நிதானமாக கொதி வந்துச்சுன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். அவ்வளோதான், ஒரு பர்ஃபெக்டான ரசம் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் தூவிக்குங்க. சூடான சாதத்தோட இதை நீங்கள் ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ ஒரு சுவையாக இருக்கும். அப்படியே ஒரு கிளாஸ் கூட நீங்கள் எடுத்து குடிக்கலாம், அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வெளியிலலாம் போனோன்னா எந்த டேஸ்ட் நீங்கள் ஃபீல் பண்ணீங்களோ அதை விட டபுள் மடங்கு டேஸ்ட் கிடைக்கும். கண்டிப்பாக ஒரு முறை உங்கள் வீட்டில் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்மில் ப்ரெஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.